வாங்க அன்பு கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக குரு பெயர்ச்சி பலன்களை நாம் இங்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானவர் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுறார். அதே போல் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவானவர் தனது 5ஆம் பார்வையால் ராசியும், தனது 7ஆம் பார்வையால் தைரிய வீரியஸ்தானத்தையும், தனது 9ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா பூர்வ பஞ்சமி ஸ்தானத்தை பார்க்கிறார். இப்படி பார்க்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக இந்த கால நேரத்தில் 3 அதிசயங்கள் நடக்க போகுது. அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா வீடு மனை அது மாதிரி விஷயங்கள் ஏதாவது தடைகள் தாமதங்கள் இதுவரை இருந்தால் வீடு மனை வாங்குறதுக்கான யோகங்களும் நகை வாங்குறதுக்கான யோகங்களும் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா எதிரிகள் இந்த கால நேரத்தில் உங்கள் எதிரிகளால் வந்த பிரச்சனைகள் தொல்லைகள் எல்லாம் குறைந்து வம்பு வழக்குகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் நிறைவேறாத ஆசைகள் கூட அடுத்த 48 மணி நேரத்தில் உங்களுக்கு பெரிதாக நிறைவேறதுக்கான வாய்ப்புகளோ அதற்கான சூழலோ உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதே போல் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். எதிலும் பார்த்தீங்கன்னா தனதோட கடின உழைப்பு மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வெற்றிகளை ஏற்றங்களை பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த கன்னிராசிக்காரங்க எப்பவுமே இருப்பாங்க. அவங்க குடும்பத்து மேலே அதிகமான பாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க. உணர்ச்சி வசப்படுறவங்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கௌரவம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் கௌரவமாக நடத்தப்படணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பவுமே சிக்கனமாக இருப்பீங்க. சிக்கனமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பயணங்களை அதிகமாக விரும்புகிறவங்களா இருப்பீங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இருக்க கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ மற்ற கிரகங்களாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்ற கிரகங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரணரூண ரேகஸ்தானத்தில் ராகு, களத்திர ஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் புதன், அயன செயல் போகஸ்தானத்தில் கேது உங்களுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி கிரகங்கள் வலம் வரவில்லை. இதை சார்ந்து பொது பலன்கள் மேலும் எப்படி இருக்கும் இந்த 3 அதிசயங்கள் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காரியங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய வேண்டியது ரொம்பவே நல்லது. காரண காரியங்களில் இருந்த தடைகள் தாமதங்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயணங்கள் மூலியமாக நன்மை ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா தூரத்திலிருந்து வர தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை பயக்கும் விதமாகவும் ஏற்றம் தரும் விதமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் பூதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி பார்த்தீங்கன்னா புதன் பகவானை வணங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்கள் மந்த நிலைகள்லாம் மாறி ஏற்றம் முன்னேற்றம் வெற்றி லாபம் அப்படிங்கிறது எல்லாமே தொழில் வியாபாரத்தில் அதிகமாக இருக்கும். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் தொழில் வியாபாரத்துக்கு எப்படி இருக்கவில்லை, வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் திறமையாக செயல்படுவீங்க. இந்த திறமையான செயல்பாடானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது பார்த்தீங்கன்னா இந்த பண உயர்வு சம்பள உயர்வு மாதிரி விஷயங்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான காரண காரியமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குபேர மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீன் விட்டேஸ்வர நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி குபேர பகவானை வணங்க. குபேரனோட அருளாசியால் உங்களுக்கு மேலும் வெற்றிகள் ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வினோதமான நிகழ்ச்சிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஆனால் அது கடந்து போகிறதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மகனுடைய பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கிறதுக்கான கால நேரம் மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட செயல்பாடானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி ஏற்றம் நிம்மதி எல்லாத்தையுமே உங்களுக்கு சீரம் சிறப்பமாக கொண்டு தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் தூரத்திலிருந்து வர தகவல்கள் எல்லாம் நன்மை பயக்கும் விதமாக இருக்கும். அதே போல் சந்தோஷம் தரும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய புதிய பதவிகள் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக
காணப்படுது. அதே போல் மாணவர்களை பொறுத்தவரை கல்வி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் திறமையை நிரூபிக்கிற கால நேர சூழல்னு சொல்லலாம். உங்கள் திறமையை நிரூபிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால் வந்து இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் அதிகமாகவும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை பெருமாளை வணங்குறப்ப அவரோட அருள் ஆசையால் உங்களுக்கு வெற்றி ஏற்றம் நன்மை அப்படிங்கிறது சீரும் சிறப்புமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பெருமாளை வந்து பார்த்தீங்கன்னா ஓம் மாதவாய நமக, ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வணங்க அவரோட அருள் ஆசையால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் ஏற்றங்கள் அதிகமாக வரும். ஓம் நமோ நாராயண நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளையும் பெருமாளின் அவதாரங்களையும் வணங்க அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது பலன்களும் பரிகாரங்களும் இருக்கவில்ல. இதுவரை உங்களுக்கான கிரக நிலைகள் பொது பலன்கள் பரிகாரங்கள் பார்த்தவில்லை. உங்களுக்கான நட்சத்திர பலன்களை இப்போ வந்து விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட நீங்கள் அதிகமாக நேரங்களை செலவழிப்பீங்க. இப்படி நேரங்களை செலவழிப்பதானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகளையும் ஏற்றங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுத்தரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். இதை சார்ந்த குழந்தைகளோட படிப்பு சார்ந்த விஷயங்களை அவங்க வந்து சிறப்பாக செயல்படுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இதுவரை இழுபறியாக இருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறி உங்களுக்கு ஏற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நிலம் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. இந்த முக்கியமான முடிவுகளானது உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்றங்களையும் சிறப்பாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த கால நேரத்தில் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் வந்து கொஞ்சம் நிதானமான போக்கோட செயல்படுங்க. இந்த நிதானமான போக்கானது உங்களுக்கு நன்மைகள் ஏற்றங்கள் வெற்றிகள் அப்படிங்கிறத பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கிறது அவசியம். அதே போல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களோட முழு திறமையும் இந்த கால நேரத்தில் வெளிவரப்போகுதுன்னு சொல்லலாம். இந்த முழு திறமையும் வெளிவரப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலும் உங்களோட மேல் அதிகாரியோட அன்பு ஆதரவு அரவணைப்பு எல்லாம் கிடைக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா வெற்றிகளையும் ஏற்றங்களையும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வுகளாம் இது ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுது இந்த கால நேர சூழலில். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை அஸ்தம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த வாரம் கலை சார்ந்த துறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த பயணங்கள் சார்ந்து உங்களுக்கு வெற்றி ஏற்றம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேரும் புகழும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு அதற்கான வரவுகளும் அதே போல் லாபங்களும் இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கலை சார்ந்த துறைகள் இருக்கணும். ஒரு சில ஒப்பந்தங்களில் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அந்த தாமதங்களும் உங்களுக்கு நன்மை பயக்கும் விதமாகவும் சிறப்பான வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சிறப்பான செயல்பாடு தொழில் வியாபாரம் அதே போல ஒரு இடத்துல வேலைக்கு போறவங்களா இருந்தால் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். அதே போல மனம் இந்த கால நேரத்தில் நிம்மதியாக இருக்கும். அதே போல விளம்பரம் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் நீங்கள் கவனத்தோடு செயல்படுங்க. இந்த கவனமான போக்கானது உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறத செம்மையாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அடுத்து உங்களுக்கான கடைசி நட்சத்திரம் சித்திரை 1, 2 பாதம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஹைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு உங்களோட மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆலோசனை வந்து பார்த்தீங்கன்னா உடன் இருப்பவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு நடப்பாங்க. இந்த இப்படி கேட்டு நடக்கிற செயல்பாடானது உங்களுக்கு மனதுக்கு நன்மை அளிக்கும் விதமாக இருக்கும். திடீர் செலவுகள் உண்டாகலாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலவுகள் தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முழு திறமையும் வெளிப்படும். அதே போல் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதை தாண்டியான வரவுகளும் லாபங்களும் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். இந்த புதிய நபர்களோட அறிமுகமானது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் புதிய விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுத்தர வாய்ப்புகளை அதிகமாக தரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பொருட்கள் வாங்கல கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்துங்க. இப்படி கூடுதலான கவனத்தை செலுத்துறப்ப இந்த கவனமான போக்கானது உங்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
உறவினர்கள் சார்ந்து உங்களுக்கு இந்த கால நேரத்துல நன்மைகளும், ஏற்றங்களும் அதிகமா இருக்கு. அதேபோல ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சில வார்த்தைகள உபயோகிக்கிறப்பயும், கோபத்தை கட்டுப்பாட்டுல வைக்க வேண்டியதும் அவசியமா இருக்கு. இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இங்க நம்ம சொல்ற நன்மைகளா எடுத்துக்கோங்க. தடைகள், தாமதங்கள முன்னெச்சரிக்கையா இருக்கப்ப என்ன ஆகும்னா, அந்த தடைகள், தாமதத்தோட தாக்கத்தையும், வேகத்தையும் குறைக்கலாம். இல்ல அந்த தடைகள், தாமதத்திலிருந்து விலகி மேலும் ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நன்றி, வணக்கம். இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல